என்ன நண்பர்களே, அரசியல் பேசுவோமா? டீ கடை, அந்த பார்பர் ஷாப்பு, அப்புறம் மளிகை கடை, ரோட்டில் நடந்து போகிறப்போ மரத்தடியில் உட்காந்து சீட்டாடுறப்ப தான் அரசியல் பேசணும்னு அவசியம் இல்லை. அரசியல் தெரிந்து கொள்வது நல்லது. ஏன்னா எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது வந்து அரசியல் தான். இப்போ காவேரி தண்ணியாக இருக்கட்டும், எங்கே போனாலும் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருந்தால் கூட வந்து அந்த ஃபைனலைஸ் பண்ணுறது அரசியல் தான் ஃபைனலைஸ். அதெல்லாம் கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. இப்போ டிஎம்கேயில் வந்து மரண அடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதில் திரும்பி வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது நாங்கள் வந்து 75 ஆண்டுகால கட்சி, இதை வந்து யாரும் அழிக்க முடியாது, ஒழிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அது சொல்லி தானே ஆகணும். என் பிள்ளை செத்து போயிடுவான், என் பிள்ளை வந்து அப்படியே உருப்படாத ஆளே வெளியில் சொல்லுவாங்களா என்ன? அப்படி சொல்லி கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லும்பொழுது தான் தேர் எழுத்து தெருவில் விடுறதுன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நம்ம ஆராசை என்ன பண்ணுறாரு, ஒரு 100 ரூபாய் நடிக்கலாம், 1000 ரூபாய் நடிக்க போய் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா அது ஒரு பிரச்சனையாகி போயிட்டுருக்கு. என்னவா, திமுக இனி வந்து தனித்து தான் நிற்க கிழிச்சிங்க. நீங்கள் 67லேருந்து நீங்கள் இதை மாதிரி வந்து கூடுதலாக வந்ததுனால என்னாச்சு, கூட வச்சுக்க வேண்டியது, தோழமை கட்சின்னு சேர்க்க வேண்டியது. அவனுக்கு அதிகாரமும் கிடையாது, அவனுக்கு வந்து சீட்டையும் கேட்டால் கொடுக்க மாட்டேங்க. அப்போ கடைசியில் வந்து கழுது தெரிஞ்சு கெட்டருமாகலாம். கடைசியில் வந்து டிஎம்கே இது வலது கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 5, இடது கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு 5, விசிகாவுக்கு 5-6 கொடுத்துட்டு நேற்று வந்து பிரேமலதாவுக்கு வந்து ஒரு 10 சீட்டு கொடுத்து விட்டு ஒரு எம்பி கொடுத்தீங்க. காங்கிரஸ் வந்து 3 நெருக்கி பண்ணி கடைசியில் ஆட்சியிலலாம் பங்கு அதெல்லாம் சரியாக வராது. எல்லாம் வந்து போச்சு. என்ன பண்ணுறீங்க இப்போ? நாங்கள் பண்ணிட்டு கிடக்குது. அதுக்கு என்ன பண்ணுறது? கனிமொழியும் தனித்து நிற்பதற்கு இவங்க ராஜா அவங்க 2 பேரும் ஒரே குரலில் சொல்லிவிட்டாங்க. எதுக்குன்னா எவ்வளோ நாள் வெஞ்சன்ஸை வந்து வச்சுக்கிட்டு இறக்கி விட்டு பார்ப்பேன். இப்போ பார்த்துட்டு வாய்ப்பு திருந்த நீ சிரிச்சிட்டு இருக்காங்க. வச்சுங்க, இது நடக்குமா? சரி விட்டுருங்க. இப்போ அவர் மட்டும் இல்லை, அடுத்த ஸ்டெப்பு போய் என்ன செய்கிறாருன்னா, இதே ராஜாவே அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் நாங்கள் பேசினோம். எதுக்கு? விஜய்க்கு வெடி வைக்கிறதுக்கு. நாங்கள் அதிமுக கூட இணைவதில் என்ன இருக்குது, நம்ம இருவரும் ஒரு கொள்கை அப்படின்னு அவரு சொல்கிறது. 2வது வந்து நம்ம ஏட்டையா ரிட்டையர்டு பர்சன் வீட்டில் உட்காந்துருக்கிறாருல, அவர் அறிவாலயத்துக்கு பொழுது போகிறாங்க வந்து உட்காந்துட்டு அவர் வேறு நம்ம ஆலந்தூர் பாரதி வர சொல்கிறார். திராவிட கலைஞர்களை ஒரு பக்கமாக ஆக்கி விட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அடுத்து டிகே சிலங்கவன், அவரு ஏதோ 4 வார்த்தை பேசுனா தானே சரி. அவரு சொல்ல ஆரம்பிச்சார். மொத்தத்தில் ஸ்டாலினோட அந்த குடும்பத்தோட ஒப்புதல் இல்லாமல் பண்ண முடியுமா? இப்போ நிறைய அமைச்சர்கள் கட்சி பொறுப்பு நிறைய கொடுக்குறாங்க. யார் செந்தில் பாலாஜி கொடுக்குறாங்க, நம்ம ஏவாவேலு கொடுக்குறாங்க. அடுத்தாப்புல வந்து நம்ம இது செந்தில் பாலாஜி அடுத்தாப்புல வந்து ஏவாவேலு இருக்கு. அடுத்த சேகர் பாபு, இவங்கெல்லாம் எது கொடுக்குறாங்க? அப்படியே அரசியல் வல்லுநரே அப்படியே பிரட்டி விட்டுறதில்ல. கொள்ளையடிச்சு ஒன்று கொடுப்பாயா, அடிக்கடி வாங்கினா அவனே வாங்கிக்க, கொள்ளையடிச்சு எங்கே சேர்க்கணுமே சேர்த்துருவாங்க. 10வது இப்போ ராஜா, இன்னொரு ராஜா நம்ம டிஆர் பாலுடைய பிள்ளை, அவரும் எல்லாத்தையும் மீறிட்டார். என்னாச்சுன்னாக்கா, இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குல்ல, வந்தவன் வரப்போகிறவன் எல்லாருக்கும் பிடிச்சி பணம் காசுலாம் இருக்கட்டியா, வாழ்நாள் ஃபுல்லாக நாங்கள் பண்ணுவதற்கு எல்லாம் பார்ட்னர் ஆகியா சொல்லிட்டு போய் அந்தந்த தொழில்துறை அமைச்சராக போனோன்னா அந்தந்த நாட்டில் போய் பார்ட்னர் ஆகி அந்த அறிவாலய கோஷ்டி இல்லை, இந்த கோஷ்டி இருக்குல்ல, இந்த கோபாலபுரம் கோஷ்டி, இப்போ சித்தரஞ்சஞ்சாலை கோஷ்டிக்கு வந்து எல்லா கம்பெனியும் பார்ட்னர் ஆகி வச்சிருக்கிறார். அது மத்திய அரசு கிளீனாக எடுத்துருச்சு. இந்த ஆடிட்டர் ஜெனரலை வச்சு கிளீனாக பண்ணும்போது எந்தெந்த, ஏன்னா அந்தந்த நாட்டில் போனால் தெரியாது, தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டு மூச்சு விட்டாலும் எது விட்டாலும் வெளியில் வந்துடும். அதை பிடிச்சி வச்சுட்டாங்க. அதை தான் மத்திய அரசில் என்ன சொன்னாங்க, அவர் நம்ம அமித்ஷா சொன்னார், 38,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு திருவாய் மலர்ந்தார். 40,000 கோடி ரூபான்னு சொல்லிவிட்டு மோடி சொன்னார். ஏன் ஊரில் அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட போய் ரைடு பண்ணீங்க, சந்திரசேகர வீட்டில் ரைடு பண்ணீங்க, பள்ளியா எல்லாம் மனிதர்கள் பண்ணி தரேன் சீமானே சொன்னார். சீமானோட இப்போ என்ன ஆகி போச்சு, எல்லாரும் சேர்ந்து வந்து பொது வேட்பாளர் நிறுத்த போகிறாங்களா அந்த இடைத்தேர்தலில். அது வரட்டும். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அவர் சமுதாயத்தை சேர்ந்த மனிதர்கள் அதிகமாக இருக்க, அவர் சாதி இல்லை மாதிரி அவர் சமுதாயத்தை சேர்ந்த மனிதர் இருக்கும்போது பொது வேட்பாளராக நம்ம கிளம்பிறக்க போகிறோம் ரெடியாக பண்ணி தம்பிகளை தட்டி விட்டாராம். அதை விட பொது வேட்பாளர்னு வந்தோடனே நம்ம அன்புமணி என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ தாவேகா வந்து எல்லாம் பச்சை பிள்ளைகளை வச்சு வாங்கிட்டாங்க, எல்லாம் குறுக்கு சாலில் ஓட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாரு, எல்லோரும் சேர்ந்து திருச்சி இடைத்தேர்தலில் பொது வேட்பாளர் நிறுத்துவோம்ப்பா அப்படின்னு சொன்னாக்கா, எந்த பொது வேட்பாளர் இருக்கிறான், நீங்கள் வேறப்பா போயிட்டாச்சு. இப்போ ராஜா சொல்கிறதே வச்சுக்கோங்க, அதாவது கூட்டணியில் வந்து ஜெயிச்சாங்களாம். உங்கள்கிட்ட இருந்ததுனால தானே 5 சீட்டில் வந்து 1.25 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்க முடிஞ்சுது. அவனுக்கு ஒரு 10 சீட்டு கொடுத்தா வந்திருப்பான்ல, அவனும் ஆர்வம் வேலை தானே. நாங்கள் போய் சப்பரம், இப்போ கோயிலில் என்ன செய்வாங்க, அந்த சப்பரத்தை தூக்கிட்டு வருவாங்க. பிற காலங்கள் மாறிவிட்டன. அது சப்பரம் அந்த சாமியை தூக்கிட்டு வரப்போ சொல்லுவாங்க, மேலே ஒரு நம்மளுடைய குருக்கள் உட்காந்துருப்பார், கேட்பார், நீ ஏன் மேலே உட்கார், நாங்கள் கீழே இல்லையா எவ்வளோ இல்லையா தூக்கிட்டு இருக்குது அப்படி சொல்லிட்டாங்க. இன்றைக்கி அப்படி வந்துருச்சு.
அவர் விஜய் சொன்னார், அவர் யாரும் மனிதனாகவே மதிக்கலை, அரசியல்வாதிகிட்ட 1 சீட்டு வரும் 2 சீட்டு வரும்னு சொல்லிவிட்டு இப்போ வாங்கி அடி வாங்கி பரட்டினோடனே ஆட்சி அமைச்சது மட்டும் இல்லை, கூட வந்தவர்களுக்கு நான் பிரித்து கொடுப்பேன்னு சொல்லி பிரித்து கொடுத்தோடனே வாங்கியவர்களுக்கும் வைக்கம் இல்லையா, அமைச்சர் என்ன பண்ணிவிட்டு உங்களை தூக்கிட்டே அலையணுமா, யாங்கையா இங்கே இருந்துட்டு இன் போட்டு சொல்ல முடியலை, நம்மளால் நாகரிகமாக பண்ண முடியல, வேணாம். அடுத்தாப்புல என்னாச்சுன்னா, இந்த டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக இப்போ அண்மை காலத்தில் அந்த ஜனநாயகன் படத்தோட என்னப்பா டெல்லி பிரதிநிதி என்பது நம்ம தமிழ்நாடு அரசோடைய, இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சருக்கு இந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுதான் விட்டு பெரிய டெல்லி பிரதிநிதி அப்படியே உட்காந்து காவிரி பிரச்சனை அவரை கூப்பிட்டு என்னைக்குன்னு பேச விட்ருக்காங்களா, காவிரிக்கு எதிராக உள்ள போட்டிருக்கிறாருன்னா அவர் கஷ்ட காலத்தில் உதவி பண்ணார், அவருக்கு ஏதோ ஒரு நல்ல மரியாதை பண்ணுங்கிறதுனால மட்டும் விஷயம் ஒரு திரைப்படம் வெற்றிகரமாக போகுதுன்னா விஷயம் அவர் வச்சு பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, அந்த தமிழ்நாடு எழுத்தை பார்த்தது செய்கிறாப்புல. இதுக்கே உனக்கு நாங்கள் பிடிக்கிட்டு வருது எல்லாரும். அவர் கர்நாடகை சேர்ந்த எந்த இது இந்தியன்னு அப்புறம் சொல்லிவிட்டு கர்நாடகை சேர்ந்த நான் பண்ணுறது இல்லையா, தமிழ்நாட்டில் வந்து அவ்வளோ முதலீடு பண்ணும்பொழுது ரெண்டாவது விஷயம் தெரிஞ்சதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். முந்தி சொன்னோம் நம்ம ஜோசியக்காரை கொண்டு போய் இதில் வச்சுருக்கிறாருன்னு, அப்போது சரி கொஞ்சம் யோசிச்சாரியோ மூடிட்டு போங்கய்யா, எனக்கு ஒரு இது பண்ண முடியாதா, ஒரு கட்சிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு எல்லா விஷயம் பண்ணக்கூடாதான்னு சொல்கிறாங்க, அது வேணாம் தலைவா, அதனால எல்லாம் அதை பற்றியெல்லாம் பேசி கிடக்க வேணாம். அப்புறம் இந்த கழகங்கள் வந்து என்னாச்சுன்னா, திராவிட கழகங்கள் வந்துட்டாக்க என்னாச்சுன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் இருக்கட்டும், அதுக்கு முந்தி முகலாயர் காலத்தில் இருக்கட்டும், அதுக்கு முந்தி வந்து புத்தர் அந்த மௌரியர் அந்த குரூப்லாம் இருக்கப்போ என்னன்னா, இந்த அடிமட்ட மக்களை நசுக்கி மிதித்து வச்சுருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ண, ஏதாவது ஒரு மதமோ கட்சியோ தான் டபக்குன்னு போய் உட்காந்துருவான். அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய முகலாயர்களாக இருக்கட்டும், அப்போ புத்தர்களாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஜெயினர்களாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கீழ்நிலை மக்கள் தான் போனாங்க. ஆங்கிலேயர்கள் வந்தோடனே அவனப்பா அவங்கள வந்து எவ்வளோ தான் உழைப்பாளி கொடுத்தா அவ்வளோ பண்ணாங்கன்னா அவனை டேக் ஓவர் பண்ணான். அப்புறம் காங்கிரஸ் என்ன பண்ணிச்சுன்னா பண்ணியாச்சு. இப்போது பிராமணர்கள் கொஞ்சம் புத்திசாலியாக யார்கிட்டையும் அணுகி பண்ணிடுவாங்க. இது வந்து அரசு கொடுக்குது, அரசு எல்லாத்தையும் அவன் செலவு கொடுக்குது, யார் ஆதி திராவிடர்களுக்கும் எல்லாருக்கும். பார்த்தாங்க இடையில மாட்டி நிற்கிறது வந்து திராவிடர்கள் தான். திராவிடர்கள் எல்லாமே நல்லதாக இருக்காங்க, நல்லா இருந்தார்கள், இணக்கமாக இருந்தார்கள். இவங்க 2 பேருக்கும் முட்டை ஒன்று பண்ணுறதுனால தான் திராவிட கழகம் உருவாக்கப்பட்டது, திமுக உருவாக்கப்பட்டது. அதிமுக அதை கண்டினியூ பண்ணாங்க. என்னென்னா ஆதி திராவிட நலத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரித்து தான் பிற்பட்டோர் நலத்துறைன்னு நண்பர் சொன்னார், நீங்கள் நல்ல சட்டை போட்டுக்கிட்டு நல்லா படித்தது கலைஞர், ஏன் இப்போ செந்தில் சொல்ல படித்த கற்றுக்கிட்டு கலைஞர் புத்திசாலியாக அவனை அமுக்கி வச்சுருந்தீங்க, வாய்ப்பு கிடைச்சது பண்ணான். திராவிடர்களை வந்து பயன்படுத்தி அவர்கள் நல்ல மனிதர்கள் எல்லாருமே மிடில் உள்ளவங்க எல்லாது, வீரப்பரம்பன்னு ஒருத்தரை கிளப்பி விட்டு, இன்னொருத்தர் ஆண்டப்பரம்பன்னு கிளப்பி விட்டு, நம்ம பெரிய சிந்தனையாளர் ஒரு கிளப்பி விட்டு பண்ணது போகிற அந்த கலைஞர் குடும்பம் தான். இன்னும் சொல்ல போனால் என் தலைவன் திருக்கோளை கலைஞர் பண்ண வேலை தான். அதாவது வந்து எங்கெங்கே வந்து எந்தெந்த ஜாதி கூட இருக்க வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக போட்டது. தெளிவா வேணாம் தெளிவா, இன்னமும் அதே மாதிரி இருந்தால் அப்படி. அதனால் வந்து நாடு நல்லா இருக்க ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது, அதுக்கு தகுந்தாப்புல அங்கே போய் போன குத்தி விட்டுவிட்டு அங்கே கல்யாணத்துலேயும் காது குத்திலையுமே புலம்ப ஆரம்பிச்சு, இப்போ போய் கலைஞர் நான் தான் எல்லாத்தையும் போட்ட கையெழுத்து போட்டு இருந்த போட்டேன், வேற மாத்திரம் என்ன பண்ண வேண்டியது, நண்டு கொடுத்தா வலையில் இருக்கான்னு சொல்லுவாங்க. நான் தான் மக்கள் இந்த இது மகளிர் உரிமைத்தெல்லாம் நான் தான் இருக்கிறேன், கையெழுத்து போட்டு நான் வருகிறேன் போயா. அது வந்து வேற எதுவும் மாற்றிவிட்டு இல்லைன்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, சும்மா அதெல்லாம் ஏதாவது பேசுனுங்கிறதுனால பேச கல்யாண காலத்தில் விட்டுருங்க. வார்த்தை சொல்ல பாருங்க, மணமக்களை பற்றி 2 வார்த்தை பேசுனாக்கா நீங்கள் மதிவானனை கொண்டு போய் அவரை சாவடிச்சு சுண்ணாம்பா ஆக்கி வச்சுருந்தாங்க. அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் போய் இந்த வேலை பண்ணால் கல்யாணத்தை விட கருமாதி மாதிரி ஆகிப்போச்சு. வாழ்த்துக்கள்.